அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பதிவில் கியாமுல் லைல் அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபரில் சில பேர் கூட கேட்டிருந்தாங்க கியாமுல் லைலுடைய விளக்கத்தை பற்றி. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கூறிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமுல் லைல் என்றால் அதோட கியாமுல் லைல் என்று சொன்னால் இரவில் நின்று வணங்குதல். அப்போது இரவில் நாம் நின்று செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளுக்கு உண்டான பொதுவான வார்த்தை தான் கியாமுல் லைல். நல்லா விளங்கணும். அப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா இரவில் நாம் இரவு நேரத்தில் தொழுகக்கூடிய இஷாவாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பின்னாடி நம்ம தொழுகக்கூடிய தஹஜ்ஜுதாக இருக்கட்டும், ரமதானிலே நாம் தொழுகக்கூடிய தராவியாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன சேரும்? கியாமுல் லைல், இரவு வணக்கத்திலே சேரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறா, யா யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, இரவில் நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்கிறான். அது முழு உம்மத்துக்கு. அப்போ கியாமுல் லைல் என்பது ஒரு பொதுவான வார்த்தை. சரி, இப்போ கியாமுல் லைல மற்ற தொழுகையோடு எப்படி நம்ம கம்பேர் பண்ணணும் என்று சொன்னால், இஷாவுடைய ஃபர்துக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறோம் இல்லையா? இஷாவுடைய ஃபர்துக்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறோம். அந்த சுன்னத் தொழுததில் இருந்து மறுநாள் காலை ஃபஜ்ருடைய பாங்கு வரைக்கும் மத்தியில் உள்ள இந்த நேரம் இருக்கு இல்லையா? இந்த நேரத்திலே தொழுகக்கூடிய எல்லா தொழுகைகளுக்கும் பொதுவான பெயர் கியாமுல் லைல், இரவு வணக்கம். இரவு வணக்கம் அப்படின்னா இதில் தராபிஹ் தொழுகையும் அடங்குது, தஹஜ்ஜுடைய தொழுகையும் அடங்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தஹஜ்ஜுக்கும் இந்த கியாமுல் லைலுக்கு சின்ன ஒரு வித்தியாசம் இமாம்கள் நமக்கு சொல்லித்தராங்க. என்ன வித்தியாசம்னு சொன்னால், இரவிலே தூங்காமல் விழித்திருந்து நாம் இரவு முழுக்க செய்யக்கூடிய இபாதத்து கியாமுல் லைல் என்று சொல்லலாம். சற்று தூங்கி ஓய்வு எடுத்ததற்கு பிறகு நாம் இரவினுடைய கடைசி பகுதியில் நாம் தொழுகக்கூடிய தொழுகையை தஹஜ்ஜத் என்று நாம் சொல்லுகின்றோம். காரணம், ஏன் இரவினுடைய கடைசி பகுதியில் நம்ம தொழுகிறோம் தனிப்பட்ட முறையில்? இது ரமதான் மட்டும் இல்லை, வருடம் முழுக்க நாம் செய்யக்கூடியது நல்ல ஒரு சிறந்த நஃபீலான வணக்கமாக இருக்குது. காரணம், இந்த இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹு தாலா முதல் வானத்தில் வந்து இறங்கி நம்மிடத்திலே துஆ கேட்க சொல்கின்றான் என்பதற்காகத்தான் நம்ம தஹஜ்ஜுத் அந்த நேரத்தை தொழுகிறோம். ஆக நம்ம தெளிவாக விளங்கிக்கணும், கியாமுல் லைல் என்பது ஒரு பொதுவான இரவு வணக்கத்துடைய வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனில் கூட சொல்கிறான், ஒமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு வஸப்பிஹு லைலன் தவீலா, இரவிலே அல்லாஹுக்கு சஜ்தா செய்யுங்கள், மேலும் நீண்ட தஸ்பீஹை செய்யுங்கள். இப்போ நம்ம கியாமுல் லைலில் பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் நின்று வணங்குவோம், நீண்ட நேரம் குர்ஆனை ஓதுவோம், நீண்ட நேரம் தஸ்பீஹ் செய்வோம், ருக்குவை நீட்டி செய்வோம். அதனால தான் இதை கியாமுல் லைல் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். இந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, இங்கே இன்னொரு செய்தி நமக்கு வேணும், இன்னொரு கவனமும் தேவை. இமாம்கள் என்ன சொல்கின்றார்கள், மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கின்றார்கள்? இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, கியாமுல் லைல் என்று சொன்னால் அது இரவில் நின்று தொழுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை என்பது கியாமுல் லைல், இரவில் நின்று தொழுவது. ஸலாத்துல் லைல், இரவில் தொழுகுவது என்பது பெருமானார் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், கியாமுல் லைல் என்றால் இரவில் நின்று வணங்குவது. அது பொதுவாக எல்லா இரவில் தொழுகக்கூடிய எல்லா தொழுகையும். இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு அருமையான கருத்தை சொல்கிறாங்க. கியாமுல் லைல் இரவு வணக்கம், இரவிலே நின்று வணங்குவது என்று சொன்னால் அதை கொண்டு முராது கியாமுல் லைலி யஷ்மலு ஸலாத்த, இரவிலே தொழுவதையும் அது சேரும். அதே சமயம் கிராத்தல் குர்ஆனி, இரவில் நின்று ஓதுவதையும் சேரும். திக்ரு தஸ்பீஹ், திக்ரு செய்வதும் சேரும். இது எல்லாம் சேர்ந்தது தான் கியாமுல் லைல் என்று சொல்கிறாங்க. இப்போ கியாமுல் லைல நாம் நின்று வணங்கவும் செய்கின்றோம், அதே சமயம் குர்ஆனை நீடித்து நாம் ஓதவும் செய்கின்றோம். குர்ஆன் சரியாக ஓத தெரியாதவங்க, பெரிய சூறாக்கள் தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் முடிந்த அளவுக்கு சுஜூதையும் ருக்குவையும் நீட்ட வேண்டும், அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு இந்த ரமதானில் நசீபாக்கி இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, ரமதானில் கியாமுல் லைல் குறித்து நம்முடைய சிந்தனை நமக்கு தெரிய வேண்டும். பெருமானார் சொல்கின்றார்கள், மன் காம ரமதான ஈமானோ வஹ்திசாபா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, எவர் ஒருவர் ரமதானுடைய மாதத்திலே இஹ்லாஸாக அல்லாஹுக்காக வேண்டி இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா முன்பின் பாவங்களை மன்னிக்கின்றான். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமான்களை நம்ம ஆக்குவானாக. இன்னொரு செய்தி, ரமலானுடைய கடைசி பத்தில் பெருமானார் கடைசி 10 வந்து விட்டால் தன்னுடைய வேட்டியை கட்டிப்பாங்க, மடித்து கட்டுவாங்க. அதாவது அதோடைய விளக்கம் என்ன?
ஒரு செயலை நம்ம முன்புறமாக செய்யும் பொழுது நம்ம வரிஞ்சு கட்டிட்டு வருவோம்ல, அது மாதிரி பெருமானார் முன்புறமாக இருந்து தாமும் இபாதத் செய்து தம்முடைய குடும்பத்தார்களையும் வாயுக்கலாகலோ குடும்பத்தார்களையும் எழுப்பி இபாதத் செய்ய சொல்வார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது இந்த கடைசி 10 நாட்களில் நாம் அதிகமாக இரவை விழித்து இரவை ஹயாத்தாக்கி இரவில் அதிகமாக தொழுக வேண்டும். அப்படி நாம் தொழுகக்கூடிய தொழுகை தராவியாக இருக்கட்டும், அது தராவிக்கு அடுத்து நம்ம தொழுகக்கூடிய தொழுகை இரவில் தொழுகக்கூடிய தொழுகை நஃபிலான தொழுகை, அதுவும் என்னது தான் கியாமுல் லைல் தான். சரி, இப்போ இது எத்தனை ரக்காத்தான் தொழுவலாம்? கடைசியாக இது எத்தனை ரக்காத் தொழுவலாம்? ஹதீஸில் வருகின்றது, இரவு தொழுகையை தொழுவதில் சிறந்தது 2 ரக்காத்தாக தொழுவது. 4 ரக்காத்தா தொழுகாமல் 2 ரக்காத்தா தொழுவது. அப்படி 2 ரக்காத்தை எவ்வளோ தொழுதுட்டு போகலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப பிரபலமான ஹதீஸு, மக்களுக்கு இரவு நேரத்தில் ஒரு 8 ரக்காத்தை 2 சலாமாக 8 ரக்காத் 2 ரக்காத்தாக 8 ரக்காத் பெருமானார் தொழு வைத்தார்கள். முதல் நாள் ஒரு கூட்டம், 2ஆம் நாள் கூட்டம், 3ஆம் நாள் அதிகமான கூட்டம் எல்லாம் வந்துட்டாங்க. 4ஆவது நாளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை, தொழுக வைக்கவில்லை. கேட்கப்பட்ட போது ஹஷீத்து அன் துஃப்ரத அலைக்கும், உங்கள் மீது இது ஃபர்தாக்கப்பட்டு விடுமோ என்று நான் பயந்து விட்டேன், அதனால் சொன்னாங்க. அப்போது அவ்வளவு உன்னதமான சிறந்த ஒரு அமலாக கியாமுல் லைல் இரவிலே நின்று வணங்குவது இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காலம் முழுக்க இரவிலே நின்று வணங்கக்கூடிய நசீபை நமக்கு தருவானாக. குறிப்பாக ரமலானிலாவது அதிகமாக நாம் இரவிலே வணக்கம் செய்வதை, இரவிலே இபாதத்துகள் செய்வதை, குர்ஆன் ஓதுவதை, திக்ர் ஓதுவதை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. அதிலும் குறிப்பாக கடைசி 10 நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய இந்த நாட்களிலாவது நாம் அதிகம் இரவில் விழித்திருந்து நாம் பெருமானாருடைய சுன்னத்தை பேணி அதிகமாக இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை தருவானாக என்று துஆ செய்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, கடைசி இரவில் செய்ய வேண்டிய முக்கியமான 5 அமல்கள் சம்பந்தமான வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. மேலும் இந்த ரமதானில் நாம் என்ன செய்ய வேண்டும், குறிப்பாக கடைசி 10 என்னென்ன விஷயங்களெல்லாம் நாம் முக்கியமாக கவனம் படுத்த வேண்டும் என்கின்ற சம்பந்தமாக வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.